இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன்ல சொல்லணும்னா, இந்த கதையோட ஹீரோயின் நம்ம எல்லாருமே டீனேஜ்ல ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் வந்துரும். நமக்குள்ள இருக்கிற அந்த பிசிக்கல் அட்ராக்ஷனையும் அதை தாண்டி அது மூலியமா ஏற்படக்கூடிய சில ஈர்ப்புகளையும் ஒவ்வொருத்தரும் கடந்து தான் வந்திருப்போம். அப்படிதான் இந்த படத்தோட ஹீரோயின் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவரோட வாழ்க்கையில மாட்டிக்க அதுல இருந்து ஹீரோயின் எப்படி மீண்டு வரா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட பேரு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கான்வென்ட் காமிக்கிறாங்க. அங்க இந்த படத்தோட ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு லேடி மேம் ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நீ ட்ரெஸ் இப்படி டக்கின் பண்ணிருக்க, அது சரியில்லை, நீ பெல்ட் போடல, இதுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சொல்லி அவங்களுக்கு ஃபைன் பண்ணிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதை ஹீரோயினும் தூரத்துல இருந்து பாக்குறா. இவ கண்ணில் மாட்டணும்னு சொன்னா நமக்கும் ஏதாவது ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டுருவான்னு சொல்லி ஹீரோயின் அமைதியா எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கணுங்கிற மாதிரி அவங்க போக, ஆனா அப்பவும் ஹீரோயினை அவங்க பிடிச்சிடறாங்க. உன்னோட பேரண்ட்ஸை நான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னல, அவங்க ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேம் கிட்ட ஹீரோயின் சொல்லி சமாளிச்சுட்டு அந்த பக்கம் போயிடுறா. இப்போ அவ கிளாஸுக்கு வரா. கிளாஸுக்கு வந்தா அங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் என்னடா டாபிக் எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு 18+ டாபிக் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி பிறந்தாங்க, அவங்களோட பிசிக்கல் நீட்ஸ் என்ன, எதுக்காக இந்த கடவுள் ஆணையும் பெண்ணையும் வித்தியாசமா படைச்சாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புதர்க்கமான டாபிக் தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் இப்ப சாதாரணமா ஒரு டீனேஜ்ல நம்ம விவகாரமான கேள்விகள்லாம் கேட்போம்ல, அப்படிப்பட்ட கேள்வியை தான் இந்த ப்ரொஃபசர் கிட்ட அவங்க கேட்கறாங்க. ஆனா ஹீரோயின் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ப்ரொஃபசர் சொல்றாருன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டது முழுக்க முழுக்க இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான். அதை தவிர்த்து நம்ம சிற்றின்பத்துக்காக பிசிக்கல் நீட்ஸை நம்ம அணுகக்கூடாது, அது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவர் பாடம் இருக்காரு. இதையே தான் அவங்களோட காலம் முழுக்க கடைசி வரைக்கும் நீங்க வாழ்நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அதை தவிர்த்து உங்களோட பிசிக்கல் நீட்காக அதை மையமா வச்சு அதுமே வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயமா நினைச்சு நீங்க போனீங்கன்னு சொன்னா கடவுள் உங்களை கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. இதனால நீங்க நரகத்துல தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த ப்ரொஃபசர் அங்க இருக்கிற எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தியை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு எப்ப பார்த்தாலும் அடிக்கடி 18+ தாட்ஸ் அதிகமா வந்துகிட்டு, இதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இவளை பார்த்தாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதையும் தாண்டி நீ ஒருத்தன் கூட இங்க கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல, அவங்களே ஏதோ ஒரு கற்பனையா பேசுறக்கெல்லாம் எப்படி நான் உண்மையை ஒத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு வந்துடுறா. அவ வீட்டுக்கு வந்ததுமே சிஸ்டம், நம்ம பழைய காலத்து சிஸ்டம் சொல்லுவோம்ல, இந்த கம்ப்யூட்டர் அநேகமா 90s எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். இந்த கம்ப்யூட்டர் லேபுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரியான சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னடா பண்றான்னு பார்த்தா ஒரு ஆன்லைன்ல ஒரு குரூப் அது கூட சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் சாதாரண சேட்டிங் இல்ல, பல விதமான சம்பவங்கள் இருந்த ஒரு சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுவுமே ஹீரோயினுக்கு போர் ஆகிட கரெக்டா அந்த சமயம் ஒருத்தங்கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. அவன் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டே டபுள் மீனிங்கான சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அவளும் எதை தேடிக்கிட்டு இருந்தா இதை தான் தேடி. இப்படி இவன் பேசினதுக்கு அப்புறம் இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்கு ஏத்த மாதிரி அவனுமே ஹீரோயினோட போட்டோவை கேட்க, அப்போ ஹீரோயின் என்ன பண்றானா அவளோட ஃப்ரெண்டோட போட்டோ ஒன்று இருக்கும், அதை எடுத்து அவனுக்கு அனுப்பி விடுறான். அதை பார்த்தது அவனும், நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னோட அழக புகழ வார்த்தைகளே இல்ல, இப்படிப்பட்ட ஒருத்தியை தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இது ஹீரோயினுக்கும் இன்னும் ரொம்ப பிடிச்சது. அதையும் தாண்டி இது ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கூட இப்படிப்பட்ட ஒரு சேட்டிங் பண்றதுனால அவங்க தன்னையே மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள வருத்தமா இருக்கு. அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டீனேஜ் வயசுல உங்க மனசுக்குள்ள எல்லார எண்ணங்கள் எல்லாமே நல்லதா தான் இருக்கணும், இப்படிப்பட்ட மோசமான எண்ணங்களை விதைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க லைஃப் ஆயில் ஆயிடுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணி அவர் சொல்லியிருப்பார். இதை நினைச்சுக்கிட்டே ஹீரோயின் நடந்த நாள் திரும்பவும் அந்த கான்வென்ட்டுக்கு வர. அப்ப அங்க ஒருத்தி என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் சீன்ல வேற ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பால, வேற ஒருத்தனுக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி, அதையே தான் இவங்க டபுள் மீனிங்கா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொல்ற அந்த அர்த்தத்தோட மீனிங் என்னன்னு கூட ஹீரோயினுக்கு தெரியல. ஆனா இங்க இருக்கிறவங்க ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அவதான் எல்லா விஷயங்களையும் கை தெரிந்த ஒரு ஆள் நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இப்போதைக்கு எல்லா விஷயங்களையும் அவன் கத்துக்குட்டியா தான் இருக்கிறா அப்படிங்கிறது அவளோட ஃப்ரெண்டுக்கே எனக்கு தெரியல. நீ பார்க்கத்தான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்க, ஆனா இப்படிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணும்போது எனக்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமான்னு சொல்லி ஒரு எண்ணமும் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் அங்க இருக்கிற எல்லாரும் அநியாயத்துக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவ அதை பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. இப்ப கரெக்டா ஒருத்தவன் வரான். யாரான்னு பார்த்தா இப்போ ஹீரோயின் கூட யார ஒருத்தங்க கனெக்ஷன்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவன் தான். அவன் கூட அவனோட லவரும் வரான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ண, ஹீரோயின் ஏதோ கையில ஒரு பொருள் வச்சிருப்பா, அதை சாப்பிட்றேன்னு சொல்லி அவனை கேட்க, அவன் கோச்சிட்டு இங்க இருந்து போயிடறான். உன்ன மாதிரி ஆளுக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கட் பண்ண அடுத்த நாள் இங்க ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஒழுங்கீனமான செயல்கள்லாம் பண்ணக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு தனியா கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்க லைஃப்ல நீங்க ஃபியூச்சர்ல என்னென்ன பிளான்லாம் பண்ண போறீங்க, அது சரியா தப்பா அப்படின்னு இன்னும் சில கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயின் அடுத்ததா அங்க இருக்கிற ஒரு ஃபாதர் ஒருத்தவனை பாக்குறதுக்கு போறான். அவ லைஃப்ல செஞ்ச சின்ன சின்ன தப்புகள்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றானா, அவளோட வீட்டுல அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணல, அப்பா இந்த ஜாபுக்கு போகும்போது என்கிட்ட ஒரு சின்ன விஷயமா ஹெல்ப் கேட்டாரு, ஆனா அதை கூட நான் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அவ ஒரு சில
18+ விஷயங்கள்லாம் யோசிச்சிருப்பா, சில பல சேட்டைகள்லாம் பண்ணிருப்பா. அது எல்லாத்தையும் இவங்ககிட்ட சொல்லலாங்கிற மாதிரி மைண்டு கொண்டு வந்துட்டு கடைசியில இல்ல இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், அதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஃபாதர் ஹீரோயினை வெளியே போகிறார். இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த கான்வென்ட்ல இருந்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க. அப்படி போன இடத்துல ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, அவ அங்க ஃபுட்பால் டீமோட கேப்டன் ஒருத்தவர் இருப்பான். அவனும் இவங்களோட அங்க படிக்கக்கூடிய ஆள் தான். அவன் ஆள் பாக்குறதுக்கே கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கிரஷ் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கும் மனசுக்குள்ள வந்துச்சு ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனோட கையில இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் அதெல்லாம் பார்த்து கூட ஹீரோயின் மனசுக்குள்ள செலுத்துக்கிறானா, அப்போ எப்படிப்பட்ட யோசனை அவளுக்கு வந்துகிட்டு இருக்கும்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ரெண்டராவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஃபீலிங்ஸ் தான். அதுல நம்ம பெருசா ஒன்னும் நீங்க பெண்கள் பண்ணாதான் தப்பு, ஆண்கள் பண்ணா சரி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாருக்குமே பொதுவான ஒண்ணுதான். அங்க எல்லாருக்கும் தனித்தனியா செப்பரேட்டா ரூம் ஒதுக்கி இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்க, ஹீரோயின் அந்த ரூம்ல போய் ஸ்டே பண்றா. அப்போ இங்க இருக்கிற அந்த குரூப்ஸ் எல்லாத்துக்குமே லீடர்னு சொல்லி சில பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பான், அவளை தான் இங்க லீடரா போட்டிருக்க. அவ ஹீரோயினை பாக்குறதுக்காக இங்க வர. உங்ககிட்ட மொபைல் போன்ஸ், வாட்ச் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அதை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கேன். இதைத்தான் அந்த ஃபாதர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட அவ ஃப்ரெண்ட் சொல்ல, ஹீரோயின் சரி இருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பேக் பக்கத்துல போறாங்க. அப்படி போயிட்டு அவ கையில இருக்க அந்த வாட்சை மட்டும் கழட்டி கொடுத்துட்டு அவ மொபைல் கொண்டு வந்திருப்பான். டச் போன் கூட இல்ல, கீபேட் மொபைல் தான். பட் இருந்தாலும் அதை எதுக்கு நம்ம இவகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மொபைல பேக்குள்ளேயே வச்சுட்டு அந்த வாட்சை மட்டும் எடுத்து ஹீரோயின் கொடுத்துறாங்க. அடுத்த நாள் இந்த கிளாஸோட மிக முக்கியமான ஒரு டாஸ்க் ஒன்று போய்கிட்டு, அந்த கிறிஸ் அப்படிங்கிற இன்னொருத்தர் இருப்பான்ல, அவனை வந்து நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். அந்த ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கிட்ட இந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் தான் உங்க டீமுக்கு லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு அவனே வாண்டடா இன்ட்ரோடியூஸ் ஆகிக்க ஹீரோயின் அங்க இருக்கிற அந்த பெஞ்சில உட்கார்றாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் கொடுக்கப்படுது. இப்போ உங்க மனசுக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, நீங்க இங்க வந்து ஒழுக்கமான முறையில கல்வியை பயின்றும் கூட உங்களோட மைண்ட் வந்து அந்த பிசிக்கல் தாட்ஸ் நோக்கி அல்லது ஒரு தவறான எண்ணத்துக்குள்ள பயின்று போகுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் எல்லாரும் நல்ல நல்ல விஷயங்களை ரவுண்ட் பண்ணா ஹீரோயின் மோசமான விஷயங்கள் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி விட்டுறா. கடைசியில அதை அழிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணா அந்த எரேசர் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னடா இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுச்சுன்னு சொல்லி வேற வழி இல்லாம அந்த பென்சில் இருக்குள்ள அந்த டிப்பை வச்சு அந்த இடத்த ஃபுல்லாமே அப்படியே அழிச்சு விட்டுறா. ஆனா அப்பவும் அந்த பிரிண்டட் பேப்பர்ல எல்லா பேப்பர்லயும் ஒரே விதமான அந்த சாய்ஸ் தான் இருந்திருக்கும். அதை வச்சு கூட அவன் கண்டுபிடிச்சிடலாம் ஹீரோயின் ஏதாவது சூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி. ஆனா ஹீரோயின் இந்த முதல்ல பண்றதுக்கு முன்னாலே யோசிச்சுதான் இப்போ எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ப்ரொஃபசர் வேற அநியாயத்துக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ சாப்பிட வேண்டிய டைம் வந்துருச்சு. அவங்களுக்கு தேவையான அந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிறதுக்காக பஃபே சிஸ்டம்ல தான் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அங்க போறான். அங்க போன இடத்துல ஹீரோவோட கொஞ்ச நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. அவனை பார்க்கும்போது ஹீரோயினோட மனசுக்குள்ள அவன் ரொம்ப மேன்லியா இருக்கா, அவன் ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் அவங்க சொல்ல ட்ரை பண்ணல. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயின் டீம் லீடர்ல ஒருத்தி இருப்பால, அவ லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி மாறி இருக்காங்க, அவங்களோட அந்த கேரக்டர்லாம் எப்படி நல்லதா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கூடவே அவ அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு புக்லெட் ஒன்று கொடுக்குறாங்க. அவன் சென்டிமெண்டா பேசி அழுதுகிட்டு இருக்கா. அது என்ன கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி நான் பெருசா கிளாரிஃபை பண்ண விரும்பல, அதை அதோடய விட்டுறலாம். ஹீரோயின் இருக்கக்கூடிய இந்த கேம்ப்ல இவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க ரொம்ப லோன்லியாவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற நிறைய பேர் ஹீரோயினை கொஞ்சம் வியர்டா தான் பாக்குறாங்க. இவ ரொம்ப வித்தியாசமா இருக்கா, இவ நார்மலா கிடையாது, அவளோட பிஹேவியர் எல்லாம் கூட கொஞ்சம் ஒஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க. ஆனா ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் அவ ஃபீல் பண்றதே கிடையாது. அவ எப்போ அவ ரூட்ல ஜாலியா மனசுக்கு நிம்மதியா ஒரு வகையான டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். இந்த பக்கம் அடுத்த நாள் ஒரு கேம் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சரியா தெரியல. அப்போ அந்த ஹீரோ கேரக்டர் தான் ஹீரோயினுக்கு பக்கத்தில் நின்னுகிட்டு இருப்பான். இப்போ இது ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு விதமான சந்தோஷமாவே இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்கிற காட்டுக்குள்ள இவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரெக்கிங் போறாங்க. அப்போ அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணு கீழே விழுந்துட, அப்போ ஹீரோயின் அங்க பார்த்தா ஹீரோ வந்து அவளை பரிதாபப்பட்டு தாங்கி பிடிச்சி தூக்கி ஸ்டாண்ட் அப் பண்ணி நடக்க வச்சு கூட்டு போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே நம்மளும் கீழே விழுந்தா கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லி ஹீரோயின் கீழே விழுந்து அவளால் நடக்க முடியாத மாதிரி ஆக்டிங்க போட, இப்போ ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஹீரோயினோட ரூம் லீடர் ஒருத்தி இருப்பால லேடி, அவ வந்து ஹீரோயின் கையில போன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறா. நான் இப்படி நீ பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை, நான் நேத்தே சொன்னல உங்ககிட்ட மொபைல் இருந்துச்சுன்னு சொன்னா அதை கொடுத்துறணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கிற ஃபாதர் கண்டிப்பா கோவப்படுவாரு, நீ எப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறணும்னு சொல்லி நினைச்சியோ இனி இதுக்கப்புறமும் நான் உனக்கு நல்ல விஷயங்களை சொல்றதுல எந்த ஒரு அறிவுரையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அந்த ஃபாதர் கிட்ட போட்டு கொடுத்துறேன். ஆனா ஹீரோயின் பண்ண இந்த தப்புக்காக அவங்களும் ஒரு நூதனமான முறையில ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. என்னன்னா இங்க யாராவது சாப்பிட்டு முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த டைனிங் ஹால் முழுக்க ஹீரோயின் தான் கிளீன் பண்ணணும். இதுதான் அவங்க ஹீரோயினுக்கு கொடுத்த தண்டனை. ஹீரோயின் வேற வழி இல்லாம அந்த எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கரெக்டா அந்த ஃபாதரோட ரூம் இருக்கு, அங்க சிஸ்டமும் இருக்கு. அங்க போயிட்டு ஹீரோயின் ஆல்ரெடி அந்த ஆன்லைன்ல நிறைய பேர் கூட சேட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பால, அந்த வேலையை இங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. சடனா யாரோ ஒருத்தங்க இந்த பக்கம் வரது தெரிஞ்சதுமே அந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறா. அந்த ஹிஸ்டரி கூட அவ டெலிட் பண்ணல. இந்த பக்கம் வந்து பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. அந்த கிளாஸ் லீடர் இருப்பால அவதான். அவ ஹீரோயின் கிட்ட உனக்காகவே நான் அந்த சாப்பாடு எடுத்து வச்சிருந்தேன், நான் தெரியாம ஃபாதர் கிட்ட சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட. இந்த பக்கம் ஒவ்வொருத்தரோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் சென்டிமெண்டான சில லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஃபாதர் ஒவ்வொன்றா வாசிச்சுக்கிட்டு இருக்கா. கடைசியா
கடைசியா ஹீரோயின் லெட்டரையும் வாசிச்சு முடிச்சுட்டு உன்னோட அப்பா உன்னை ரொம்ப நம்புறாரு, நீ ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படிங்கமா சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து போயிடும். இந்த பக்கம் அந்த ஹீரோ கேரக்டர் இங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உங்க லைஃப்ல நடந்த மறக்க முடியாத ஒரு விஷயம் அல்லது உங்க மனசை தொடக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி ஏதாவது இருக்குன்னு சொன்னா அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க ஒருத்தவனை காமிக்கிறாங்க. அவன் லைஃப்ல நடந்த ஒரு மிக முக்கியமான மனிதர்களை அவன் இழந்துட்டான் அப்படின்னு சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இன்னொரு லேடி நான் வளர்த்தன ஒரு நாய் இறந்து போச்சு, கூடவே என்னோட கிராமமா கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. எல்லாருமே இப்படி பேசும்போது நாமளும் ஏதாவது கொஞ்சம் மனசு தொடர மாதிரி ஒரு ஆக்டிங்க போடணும், அப்பதான் ஹீரோவுக்கு நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவ மனசுக்கு வந்தது வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு பொய்யா அடிச்சு விடுறான். இந்த பக்கம் இப்ப டைம் ஆயிடுச்சு, அதையும் தாண்டி என்னோட சிஸ்டம்ல யாரோ ஒருத்தங்க சில தப்பான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சது யாருன்னு நீங்களே சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா நானே கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபாதர் அந்த பக்கம் போயிட ஹீரோயினை கூப்பிட்டு தனியா ஒரு லெக்சர் வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா, நீ இங்க நடந்துக்கிறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அப்ப கரெக்டா ஹீரோயின் இந்த பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கும் வேற ஒருத்தனுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிருப்பாங்கல்ல, அவன் ஹீரோயினை பார்த்து தூரத்துலதே கோவமா முறைச்சிட்டு போயிட இவளுக்கு என்ன பண்றனே தெரியல. அவன் வேணும்னே ஹீரோயினை எங்க பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான், டைனிங் ஹால் முத கொண்டு. அவனை எப்படியாவது பழி வாங்கணுமே சொல்லி நினைக்கிற ஹீரோயின் என்ன பண்றானா, அவன் கையில ஒரு பேண்ட் கட்டியிருப்பான் அவனோட பேரு போட்ட மாதிரி, அந்த பேண்ட் கீழே கிடக்கு. அதை எடுத்து ஹீரோயின் என்ன பண்றானா கரெக்டா சிஸ்டம் ஒன்று இருந்துச்சுல அந்த சிஸ்டம் பக்கத்துல வச்சிடறான். இப்போ ஹீரோயின் நடந்த கிளாஸ் லீடர் ஒருத்தி இருந்திருப்பால, அவ ரொம்ப நல்லவ, இந்த உலகத்திலேயே ஒருத்தி தான் ரொம்ப நேர்மையான ஒருத்திங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் எல்லாம் போட்டிருப்பா. இந்த சைடு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தன் இல்ல அவங்க கூட படிக்கிற ஒருத்தன் கூட அவ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதை தூரத்துல இருந்து ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. இவ இப்படி எல்லாம் பண்ணுவாளா, என்னால எதிர்பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்ல அவ அதை நம்பவே மாட்டேங்கிறா. நீ இப்படிதான் எப்ப பார்த்தாலும் இப்படி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி உனக்கும் அங்க ஒருத்தனுக்கும் ஏற்கனவே ஒரு விதமான கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு சொன்னா நீ அந்த கிளாஸ் லீடர் லேடிய கூட இவங்களுக்கு தப்பான பழக்கம் வழக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்ற, உன்னோட எண்ணமே ரொம்ப மோசமா இருக்கு, நீ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்பிள் ஐ ஹேவ் எவர் சீன் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பேசிட்டு அந்த பக்கம் போயிடுறான். இப்படி இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது நம்மள யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு வேணும்னு சொல்லி அந்த ஃபாதர் கிட்ட அந்த டீடைல்ஸை கேட்கலாம்னு சொல்லி போனா அவன் எல்லாருக்கும் யோகியமா இருக்குன்னு சொல்லி பாடம் எடுத்துட்டு இவன் சிஸ்டம்ல மோசமான சில வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். இதை பாக்குற ஹீரோயினுக்கே ஒரு செகண்ட் நம்ப முடியல, என் கண்ணையே என்னால நம்ப முடியலங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் எவ்வளவு நல்ல மனுஷன் சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இவர் இப்படிப்பட்ட செயல் எல்லாம் செய்யறாரா, இந்த உலகத்துல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் சொல்லி தெரியவே இல்லை, எல்லாருமே மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ரூல்ஸை அடுத்தவங்களுக்கு தான் சொல்றாங்களே தவிர அவங்க லைஃப்ல யாருமே ஃபாலோ பண்றது இல்ல, இனி இதுக்கு மேலையும் நாம இவர்கிட்ட தீர்வு கேட்டா கிடைக்காது அப்படிங்கிற சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஹீரோவை பார்க்க போறான். அங்க போனதுமே சடனா அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட ஒரு செகண்ட் இவனே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஹீரோயினோட இப்படி சடன் பிஹேவியர் என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க சாரி தெரியாம நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் வந்துடுறான். நைட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பாட்டு பாடி ஒரு மியூசிக் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்க ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல. தனியா அந்த பக்கம் காட்டுக்குள்ள நடந்து வந்தா உள்ள ஒரு பார் ஒன்னு இருக்கு, அங்க சரக்கடிக்கலாம்னு சொல்லி உள்ள போக ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த கான்வென்ட் அப்படிங்கறனால அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்போ பக்கத்துல லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, நானும் நீ படிச்ச அதே இடத்துல தான் படிச்சேன், அங்க நிறைய விஷயங்கள் நம்மளோட மைண்ட மாத்துற மாதிரி இருக்கும், இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க அசம்ப்ஷனுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் நீ நினைச்சு எதை பத்தியும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ என்ஜாய் பண்ணு, உனக்கு ஒண்ணு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை பண்ணு, மத்தவங்க சொல்றாங்க அவங்க இதை நினைப்பாங்க அதை நினைப்பாங்கன்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ண இப்பதான் ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு தெளிவே வருது. இவ்வளவு நேரம் நாமளே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கோம், இனிமேல் நாம எல்லாருக்கிட்டையும் அன்பாவும் பழகணும், அதே சமயம் நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் வந்துடுறான். அந்த லேடி தான் ஹீரோயினை கொண்டு வந்து டிராப் பண்றான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி ஒருத்தங்கள பார்ல ஹீரோயின் பார்த்திருப்பால அவங்க தான். இப்போ ஹீரோயினையும் இன்னொருத்தனையும் டபுள் மீனிங்கா வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி நீ டீடைல் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்படி வச்சு நம்மள பேசிட்டு இருக்காங்களான்னு சொல்லி அதை கேட்டு ஹீரோயினும் சிரிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுறா. இப்போ ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பா பழகுறா. இது வரைக்கும் அவகிட்ட பேசாதவங்க கூட எல்லாம் தேடி தேடி போய் அவ பேசி அறிமுகம் வாய்க்கிறா. ஒரு கட்டத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டே வந்து நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், ஆனா அந்த எல்லா விஷயங்களையும் பண்ணது வேற ஒருத்தன் தான், அவனோட ஹேண்ட்பேட் கூட அந்த ஃபாதரோட கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து சொல்லி அவர் சொன்னாருங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஆனா அது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணது யாரு, ஹீரோயின் தான். ஆனா அது வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு தேவையான முக்கியமான கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயங்களை நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கடைசியா ஹீரோயினும் அந்த இடத்துல ஒரு செமினார் நடத்திட்டு அவ வீட்டுக்கு போறா. அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மா அப்பா கூட அவளை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறான். இந்த சைடு பார்த்தா ஹீரோயினை ஹீரோவை பார்க்க வர நான் அன்னைக்கு நடந்ததை மறந்துடு, நம்ம ரெண்டு பேரும் நீ ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறா. இந்த பக்கம் வந்து அந்த ஃபாதர் கிட்ட ஒரு சில விஷயங்களா சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த ஃபாதர் அந்த வீடியோன்னு சொல்லி சிஸ்டம்ல ஒரு படம் பார்த்திருப்பால அதை பத்தி இவ எக்ஸ்பிளைன் பண்றா நான் பண்ண மாதிரி. அப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சு, அப்ப ஹீரோயின் இவரை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களும் அவ பார்த்திருக்கான்னு சொல்லி அவரே மனசுக்குள்ள கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு அதை கண்டுக்காம கடந்து போயிடுற. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காளோ அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டா பண்ணணும்னு சொல்லி சிஸ்டம்ல ஒரு மூவியை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அவ மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு.
வந்துருச்சு. நாம அடல்ட் ஏஜ்ல இப்படித்தான் இருப்போம், இந்த வயசுல எல்லாரும் இதை தாண்டி தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த ஸ்டோரியும் முடியுது. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.